ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான விலையில் பாரம்பரிய வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதாவது பாரம்பரிய வீடு தான் பார்த்துருப்பீங்க. பாரம்பரிய வீடோட கடையோட சேர்த்து சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் கடைங்க, பக்கத்தாலேயே வீடுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. கிணத்துக்கடவுலேருந்து வடசித்தூருங்க. வடசித்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் போத்தனூர் செட்டிபாளையம் அந்த பகுதியிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் செட்டிபாளையம் வந்து வடசித்தூர் வந்து கூட இந்த வீட்டை ரீச் பண்ணலாங்க. நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க. செஞ்சேரி பிரிவுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைங்க, இது ஒட்டியே பார்த்தீங்கன்னா வீடுங்க. ரெண்டுமே பக்கம் தான் இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு பேஸ்லேயே முன்னாடியே அமைஞ்சிருக்குங்க. ரோட்டு பேஸ்லேயே இந்த வீடும் கடையுமே அமைஞ்சிருக்குங்க. ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பெரிய ஒரு காரே உள்ளே வரலாங்க. லாரி இல்லை வேறு எந்த வாகனம் கூட உள்ளே வரலாங்க. அந்த அளவுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா ரோடு வருதுங்க, காங்கிரீட் ரோடு. நல்ல அமைதியான ஏரியாங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு அமைச்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. நல்லா அமைதியாக ஹாலிடேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாக வந்து இந்த ஏரியாவில் தங்கிட்டு போகலாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னா முன்னாடி பெரிய ஒரு ஹாலுங்க. இது மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. மரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க. பழையகால தேக்கில் பண்ணியிருக்காங்க. ஓடு மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. பெரிய ஒரு ஹாலுங்க இது. இதில் தூண் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து தேக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹாலுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைங்க, வந்தோன்னே குடியிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமுங்க. ஹாலுக்கு முன்னாடியே ஒரு ரூம் வந்துடுதுங்க. ஹாலுக்கு ரைட் சைடுங்க. ஹாலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறேங்க. உள்ள டோர் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய ஒரு ரூம்ங்க இது. இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே நீட்டாக இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியதில்லை. இது பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க. ஒரு அலமாரி இருக்குங்க, பழைய காலத்து அலமாரி. ஜாமானமெல்லாம் வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சமையல் ரூமுங்க. செல்ஃபெல்லாம் கொடுத்து ஸ்லாப்பெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. உள்ள மரம் ஓடு எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இந்த ரூமுக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் வருதுங்க. ஒரு சின்ன ரூமுங்க இது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இது ஒரு ரூம் வருதுங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற அருமையான வீடுங்க. ஒரு பெரிய ஃபேமிலி வந்தால் கூட குடியிருக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடிங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. காலி இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. பக்கத்தாலேயே டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பாத்ரூம்ங்க. உள்ளேயே தொட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தண்ணி ஸ்டோரேஜு பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா சீட் போட்டிருக்குறாங்க, ஆங்கில் கொடுத்து நீட்டாக இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா மேலே சீட் போட்டிருக்காங்க, ஆங்கில் கொடுத்து. அதுவும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க.
நீங்கள் பூச்செடி இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வழியாக வந்தீங்கன்னா இதிலேருந்து கூட நீங்கள் ரோட்டுக்கு நீங்கள் வெளியே போய்க்கலாங்க. பின்னாடி வழியாகவும் பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது ரோட்டுக்கு போகிறதுக்கு. பின்னாடி ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க, சின்ன கேட்டு. இந்த வழியை கூட நீங்கள் வீட்டுக்கு ரைட் சைடு நீங்கள் வந்து போய்க்கலாங்க. பாருங்கள், பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஏரியாங்க. பாருங்கள், இது வந்து ரோடு பேஸு, வீட்டுக்கு ரைட் சைடுங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே போய்க்கலாம், இல்லை உள்ளே கூட வந்துக்கலாங்க. இந்த தடமும் இருக்குங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. தனியாக பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடுதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் இருக்குங்க. ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பழைய காலத்து ஆட்டாங்கல்லுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சமையல் ரூமு, பின்னாடி ஒரு டைனிங் ஹால் மாதிரி பெருசாக இருக்குங்க. பின்னாடி ரூமுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரூம் வருதுங்க, சின்ன ஒரு ரூம்ங்க. பக்கத்துலேயே சமையல் ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதே இல்லைங்க, வந்தோன்னே குடியிருக்கலாம். நல்லா அருமையான பாரம்பரிய வீடுங்க இது. தூணு, பக்கத்தால் கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குங்க. ஒரு சமையல் ரூம் இருக்குது, முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கூட சேர்ந்தது தாங்க. மரம், ஓடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயுமே நான் தெளிவாக காமிச்சிட்டேங்க. எல்லாமே நீட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, வந்தோன்னே குடியிருக்கலாம். சப்போஸ் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கரெக்டாக இருக்குங்க. தாராளமாக வந்து நீங்கள் தங்கி குடியிருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதி. மின்சார வசதி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இருக்குங்க. தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க. பழைய காலத்து ஜன்னல், வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடை முன்னாடி காமிச்சிருப்பேங்க, கடைங்க. அதுக்கான வழி தாங்க இது. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது தனியாக நீங்கள் கடை வேணுன்னா கடையை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரூமை கூட ஹாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறோம். வெளியே பார்த்தீங்கன்னா இதான் கடைங்க, நான் உள்ளே காமிச்சிருப்பேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் கடையை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட விட்டுறலாங்க. முன்னாடியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வீடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸுங்க. அதாவது கடைக்கும் தனியாக சர்வீஸ் இருக்குங்க, வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக மின்சார வசதி இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரைட் சைடு போகிறேங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு போகுதுங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. அதாவது வீட்டுக்கு பின்னாடி ஒரு வழி வருதுன்னு காமிச்சிருப்பேங்க. அந்த வழிக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வழியாகவும் கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே போய்க்கலாங்க. பாருங்கள், இதுதான் அந்த வழிங்க. இது பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வீடியோவில் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேங்க. நீங்கள் இந்த வழியாக கூட நீங்கள் வந்துக்கலாங்க. பின்னாடி வழியாக போய்க்கலாம், முன்னாடி வழியாக போய்க்கலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வழி இந்த வீட்டுக்கு இருக்குங்க. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சுற்றியுமே ரோடுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதாவது காங்கிரீட் ரோடுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு அமைஞ்சிருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வீடுங்க. ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. வடக்கு வாசல் வீடுங்க. ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நீட்டான ஏரியாங்க, நல்லா அமைதியான ஏரியா. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி குடியிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான வீடுங்க இது. வந்தோன்னே குடியிருக்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா
டோட்டலாக 6 சென்ட் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து ஃபைனலாக 12 லட்ச ரூபா கேட்குறாங்க. இவ்வளோ கம்மியான விலையில் பாரம்பரிய வீடு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி ஃபைனல் ரேட்டு தான் நான் வாங்கி விற்கிறேங்க. ஏற்றி இறக்குற வேலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நான் மேக்ஸிமம் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு தான் நான் போட்டுக்கிறேங்க. அதுலேருந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 சென்ட் வீட்டோட இடத்தோட சேர்த்து டோட்டலாக 12 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.